வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வேலை, உத்தியோகம். வேலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம், இன்றியமையாதது. காரணம், வேலைதான் ஒரு மனிதனின் அடையாளம், அவரின் ஐடி அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி ஒரு பொறியாளரை, அதாவது இன்ஜினியர் என்று அடையாளப்படுத்துவது அதுதான். ஒரு மருத்துவத்துறை படித்தவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறார்கள் என்றால் அவரை டாக்டர் என்று அடையாளப்படுத்துவது அந்த வேலைதான். ஒரு துணி நெய்கிறவர் அல்லது ஆடையை தைக்கிறவர், நெசவாளி, தையல்காரர் என்று அவரவர் செய்யும் வேலைதான் அவர்களின் அடையாளம். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களே. ஏனென்றால் இளைஞர்களுக்கான பதிவு என்று கூட சொல்லலாம். இது குறிப்பாக இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடுகிறார்கள். அவர்கள் வேலையில்லாமல் ஏன் திண்டாடுகிறார்கள்? அவர்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்? அதாவது எப்படி வேலையை அமைத்துக் கொள்வது? அவர்கள் வேலை செய்பவர்களா அல்லது பிஸ்னஸ்மேனா? இவைகளை செய்வதற்கு, இந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் மிக விரிவாக நாம் பார்க்க உள்ளோம். பதிவை தவறவிடாதீர்கள், முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். இதில் நாட்டம் இல்லாத இளைஞர்கள் தயவு செய்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்க போயிருங்க. சாதிக்க வேண்டும், வேலையை அமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற இளைஞர்கள் மட்டும் பாருங்கள். உங்களுக்கான தீர்வு கட்டாயம் இதில் உண்டு. வாங்க பதிவுக்கு போலாம். அதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளிடம் ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்தம், பந்தம், உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள் இவர்களிடத்தில் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்ல, ஆன்மீக தொண்டுகள், ஹோமம், வேள்வி இது போன்ற நற்காரியங்களும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களினால் கிடைக்கக்கூடிய நற்பலன் என்னும், அதாவது புண்ணியங்கள் என்னும் சொல்லக்கூடிய இந்த புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவுகள் அனைவரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம். வாங்க உறவுகளே. உறவுகளே, பெற்றோர்களே, மற்றவர்களே, ஆன்மீக நாட்டம், ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் பல பேர்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எல்லோரும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். இருப்பினும் இளைஞர்களுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த பதிவு. ஏனென்றால் வேலை, உத்தியோகம் அல்லவா? அதனால் இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த பதிவு இது. இளைஞர்களே, நீங்கள் அதீத படிப்பு படித்துவிட்டு உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அது அமையவில்லை என்பதால் நீங்கள் காலம் தாமதித்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க. இதனால் உங்களது காலம், நேரம் என்னும் சொல்லக்கூடியது தொலைந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
எனக்கும் அது தெரிகிறது ஐயா. இருப்பினும் எனக்கு வேலை கிடைக்கவில்லையே! நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், தேடிக்கொண்டிருக்கிறேன், அலைந்து கொண்டிருக்கிறேன், பறந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஹார்ட் ஒர்க் செய்து கொண்டு தேடிக்கொண்டுலாம் இருக்கிறீர்கள். எமக்கு அது தெரிகிறது, புரிகிறது. ஆனால் இப்படி இருந்தால் எப்படி உத்தியோகத்தில் அமர முடியும், வேலை செய்ய முடியும் என்ற கேள்வி உங்கள் முன் வைக்கிறேன். அதற்கு என்ன பதில் என்பதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வேலை தேடுகிறீர்கள், கிடைக்கவில்லை என்று சொன்னீர்கள் என்றால், தேடிக்கொண்டே இருந்தால் உங்கள் காலம் நேரம்தான் விரயமாகும். அப்போ என்ன செய்யலாம் என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு முதலில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபரா அல்லது தொழில் அமைத்துக் கொள்ளக்கூடிய நபரா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஜோதிடரிடம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஜாதகரா அல்லது பிசினஸ் மேனா, தொழிலதிபராக ஆகக்கூடியவரா என்பதை முதலில் ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்கள். அதுதான் சரியான வழி, சிறந்த வழி. காரணம், நீங்கள் வேலை தேடிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால், உங்களுடைய அமைப்பு பிராப்தம் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குபவராக, தொழில் பிசினஸ் மேனாக, ஓனராக இருக்கக்கூடிய அமைப்பில் பிராப்தம் பெற்று வந்தீர்கள் என்றால், நீங்கள் வேலையை தேடிக்கொண்டு இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. அந்தந்த தசாபுத்தி காலத்தில் அந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று நான் சொன்னது போல, வேலை தேடிக்கொண்டே இருந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய காலகட்டம் வரும்போது பிஸ்னஸ்ல ஈடுபடுவீங்க. அதுவரைக்கும் உங்களுக்கு கால விரயம் ஆகும். அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை சாதகமான புத்தி வரும்பொழுது நீங்கள் வேலை தேடுபவர்களாக இருந்தால் வேலை தேடிக்கொள்ளலாம். பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் துவங்கலாம். உங்களுக்குண்டான உத்தியோகம் கட்டாயம் அமைந்துவிடும். வேலைக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன வேறுபாடு? நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். இருப்பினும் நான் சொல்லிவிடுகிறேன். வேலை என்பது அடுத்தவர்களிடத்தில் கை நீட்டி சம்பளம் வாங்குவது. பிஸ்னஸ் தொழில் செய்வது வேலை செய்பவர்களுக்கு கை நீட்டி சம்பளம் கொடுப்பது. 2 பேர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த அமைப்பில் நீங்கள் எதுவாக பிறந்திருக்கிறீர்கள் என்பதை கட்டாயம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து சோதனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். வேலையை தேடுவதா அல்லது தொழிலை அமைத்துக் கொள்வதா என்று. இது தெரிந்துவிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய பிராப்தம் பெற்று வந்த நீங்கள் வேலை தேடுகிறேன் என்று வேலை தேடிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் கால விரயம்தான் ஆகும். ஆனால் நீங்கள் ஜாதகத்தின் வழியாக நீங்கள் பிஸ்னஸ் மேனாக ஆகக்கூடியவர் என்று தெரிந்துவிட்டால் வேலை தேடுவதை நிறுத்திவிட்டு பிஸ்னஸ் செய்வதற்குண்டான வேலைப்பாடுகளில் இறங்கி விடுவீர்கள். உங்களுக்கு வேலை தொழில் தொடங்குவதற்குண்டான நிலை செட் ஆகும். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக சீக்கிரம் ஆகிவிடலாம். உங்களுக்கு கால நேரம் விரயமாகுவதை தடுத்திடலாம். குறுகிய கால அளவில் நீங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து அடைந்திடலாம். அதேபோல் ஒருவர் வேலை செய்யக்கூடிய நிலையில் பிராப்தத்தில் பிறந்தவர், நான் ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்று இருக்கிறேன், எனக்கு வேலை தேடி கிடைக்கவில்லை, அதனால் நானே சுயமாக தொழில் தொடங்குகிறேன் என்று நீங்கள் தொழில் தொடங்குவதற்குண்டான ஆயத்தமான வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அது உங்கள் கால நேரத்தை தான் விரயப்படுத்தும். தொழில் அமைத்தாலும் அது நஷ்டத்தில் முடியும். உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். தொழில் அமைத்துக் கொள்வதற்குண்டான வேலைப்பாடுகள் தடைபடும். அது சிறப்பாக அமையாது. அப்போ நீங்கள் ஜாதகத்தின் உதவியால் வேலைக்கு போகக்கூடியவர்தான் என்று தெரிந்துவிட்டால்
பிஸ்னஸ் உங்களுக்கு சரி வராது என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு வேலை தேடும் எண்ணத்தில் நீங்கள் சென்று விடலாம். உங்களுக்கு உகந்த வேலை, சரியான வேலை கட்டாயம் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் இந்த வேலைதான் செய்ய வேண்டும் என்ற பிராப்தத்தோடு பிறந்திருக்கிறீர்கள். கட்டாயம் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வேலை செய்பவரா, வேலை கொடுப்பவரா என்பதை முதலில் தெரிந்து கொண்டு நீங்கள் வேலையை தேடுங்கள் என்பதை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இளைஞர்களே. சரி, இந்த வேலை செய்கிறேன் அல்லது வேலை கொடுக்கிறேன் என்பதை தாண்டி நான் வேலை செய்யக்கூடிய அமைப்பில் பிறந்து விட்டேன், எனக்கு என்ன வேலை அமையும் என்று நீங்கள் கேட்டீர்களேயானால், ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலையை தரக்கூடிய பாவகம் 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த வேலையைத்தான் நீங்கள் செய்வீர்கள். அதைதான் செய்ய முடியும். அந்த கிரகத்தின் தன்மைகள், பலன்கள் எப்படியோ அப்படித்தான் உங்களது வேலையின் நிலைப்பாடு இருக்கும். அதேபோல் உங்களுக்கு பிஸ்னஸ்மேனாக ஆகக்கூடிய பிராப்தத்தோடு பிறந்த நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குண்டான பாவகம் 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகத்தில் உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன கிரகம் இருக்கிறதோ அதை சார்ந்த தொழிலில் நீங்கள் அமைத்து கொண்டீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு பெயர் புகழை எடுத்து தரும், கூட்டி தரும், உங்களது அடையாளத்தை காட்டும். இந்த பாவகத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த கிரகத்தின் வழியாக நீங்கள் தொழில் தொடங்குவதோ வேலையை நீங்கள் தேடுவதோ தேடினீர்கள் என்றால் 100க்கு 100% நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இது உறுதி. இதுபோல் அமைந்து சரியான வேலையும் அமையாமல் சரியான தொழிலையும் பிஸ்னஸையும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். மறுப்பதற்கு இல்லை, அவர்களின் பிராப்தம் அப்படி. ஒரு வேலையில் அமர்ந்து அந்த வேலையை சரியாக செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வேலையில் நிலையாக அமராமல் ஒரு வேலை இன்னொரு வேலை என்று மாற்றி மாற்றி போய்கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதேபோல் பிஸ்னஸில் தொழில் தொடங்குகிறார்கள், ஓஹோன்னு ஓடுது, டவுன் ஆகுது, உடனே அதை நிறுத்திட்டு அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுவும் நல்லா ஓடுது, அப்புறம் டவுன் ஆகுது. இப்படி இந்த நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. வேலை தேடுபவர்கள் நிலையில் நான் சொன்னது போல அப்படியும் இருக்கிறார்கள். இது ஏன் என்று சிலருக்கு இந்த கேள்விகள் எழலாம். அதை தான் நான் பிராப்தம் என்று சொல்கிறேன். என்னதான் நீங்கள் 6ஆம் பாவகத்தின் வழியாக வேலை தேடி நீங்கள் வேலையில் அமர்ந்தாலும் அதில் அசுபத்தன்மை, அதில் அசுபம் பாவகத்தில் அசுபத்தன்மை கலந்திருக்கலாம். கிரகம் 6ஆம் அதிபதியோடு அசுப கிரகம் இணைந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு இடையூறு, சிக்கல்கள், இப்படி நிலையில்லா தன்மைகள் இருக்கலாம். குறிப்பாக முக்கியமான ஒரு இது நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு வேலைக்கு காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைக்கு காரகர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சனி பகவான். இந்த சனி பகவான் கேதுவோடு இணைந்திருப்பவர்கள் யாராராக இருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் வேலை என்பது நிலையாக இருக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மேற்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தொலைத்தொடர்பு அலைபேசி எண், இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சனி கேது தொடர்பு இருந்தால் நீங்கள் நிலையான தொழிலில் இருக்க மாட்டீர்கள். அதற்கு என்ன செய்யலாம், பரிகாரங்கள் என்ன, இவையெல்லாம் அடுத்த பதிவில் நான்
போடுகிறேன். நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்னஸ் செய்கிறவர்கள் 10ஆம் பாவகத்தில் உங்களுக்கு எவரேனும் ஓர் அசுபர் இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் தொழிலில் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் தொழிலை முன்னேற்றக்கூடிய நிலையில் இருந்து தொழிலில் புகழ் பெறுவீர்கள். 10ல் ஏதேனும் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்று சோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி இந்த அமைப்புகளோடு நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேலையும் சிறப்பாக அமையும், பிஸ்னஸும் உங்களுக்கு சரியாக அமையும். இதில் அசுபத்தன்மை கலந்துவிட்டால் வேலையும் சரியாக அமையாது. தொழில் தொடங்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் தொழில் சரியான நிலையில் அமையாது என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிறந்த பதிவை உங்களுக்கு கொடுத்தோம் என்ற மகிழ்ச்சியோடு, உங்களுக்கும் இந்த பதிவு மிக சிறப்பானதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.